வணக்கம் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சௌக்கியமா இருக்கிறீங்களா? நான் நீங்க எல்லாரும் வளர்த்து விட்ட பையன் ரெட் ஒயிட் பாப்பி இன்னைக்கு உங்களுக்கு கேம் வீக் 37 ப்ளஸ் எஃப்ஏ கப் ஃபைனல் ப்ளஸ் யூரோப்பா லீக் ஃபைனல் ரிவ்யூ ப்ளஸ் கேம் வீக் 38 ஓட ப்ரீவியூக்கு வெல்கம் பண்ணுறோம். அண்ட் என் கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது பேக் டு பேக் எபிசோட்ஸில் பிரசன்னா. வெல்கம் பேக் டு தி ஷோ. எஸ் ப்ரோ, கண்டிப்பா பேக் டு பேக் லைக் ட்ரேக். எக்ஸாக்ட்லி பேக் டு பேக் லைக் ட்ரேக். ஸோ பிபி ஃபர்ஸ்ட் இன்னைக்கோட கேம் பத்தி பேசி தான் ஆகணும். பிபி 1-0 டு டாட்னம் ஹாட்ஸ்பர். எஸ், டாட்னம் ஹாட்ஸ்பர். இது ஒரு திஸ் இஸ் நாட் அ ட்ரில். நிஜமாவே டாட்னம் ஹாட்ஸ்பர் ஒரு ட்ரோஃபி ஜெயிச்சிருக்கானுங்க. தே ஹவ் பீட்டன் 1-0 அகேன்ஸ்ட் மேன்செஸ்டர் யுனைடெட் பில்பாவில். இந்த ஸ்டேடியமில் ஃபேமஸாக என்ன 6 கோல் அடிச்சாங்களா யுனைடெட்? 4 4 ஐ திங்க் 3-0 4-0 ஜெயிச்சாங்க ஃபர்ஸ்ட் லெக்ல. ஓகே, யா. ஸோ பயங்கரமா தே தாட் ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ஸோட போனானுங்க. ஃபேன்ஸ் மாத்திரம் இல்ல, பால் ஸ்கோல்ஸ் அண்ட் ஓன் ஹார்க்ரீவ்ஸ் இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க அந்த எஃப்ஏ கப் எஃப்ஏ கப்ன்றனே யூரோப்பா லீக் யூரோப்பா லீக். செமிஃபைனலுக்கு அப்புறமா ம். ஒன்ஸ் தே காட் குவாலிஃபைட் போத் டீம்ஸ். ரொம்ப ரொம்ப ஆரகண்டா இல்ல. இஃப் யூ சி பால் ஸ்கோல்ஸ், ஸ்பர்ஸ் ஃபைனல் யுனைடெட் தான் ஜெயிச்சிருவானுங்க கண்டிப்பா. ரொம்ப நக்கலா சொன்னேன் ஆக்சுவலா. எனக்கு அங்கேயே டேய், யூ ஆர் ஆல்சோ நாட் தட் கிரேட்ரா. நீங்க டேபிள்ல பக்கத்து பக்கத்துல தான் இருக்கிறீங்க. பிரீமியர் லீக்ல 16th 17th ரெண்டு டீமுமே மோசம். ஐ உடன்ட் பி தட் காக்கின்னு யோசிச்சேன். பட் அதுக்கேத்த மாதிரி இன்னைக்கு என்ன சொல்றது, கோல் கொஞ்சம் கேவலமா போச்சு. பிரெனன் ஜான்சன் கோல். பட் ஐ திங்க் யுனைடெட் didn't do enough, bro, in the game la. A very very poor game actually, let's be honest. It's not a great game of football, a decent game of football, but that does not matter. Spurs fans இன்னைக்கு ஜெயிச்சிட்டாங்க and they have every right to celebrate. So yeah, congratulations to Tottenham Hotspur. I think 17 years அப்புறமா ஒரு ட்ரோஃபின்னு நினைக்கிறேன். 2008 தானே கடைசியா வாண்டே ராமோஸோட உங்களோட. சாரி 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 பிபி, ஹேட் டு அந்த ஃபேக்ட்ஸ் கொடுத்துதான் ஆகணும் நானு. பட் யா, சரி, இல்ல நடுவுல இது பண்ணீங்க. நான் கரெக்ட் தான். கரெக்ட். ஸோ இந்த கேம் பத்தி சொல்லுங்க பிபி, என்ன நினைச்சீங்க? சின்ன வயசுல நீங்க இப்ப போய் யார்ட்டையாச்சும் போயிட்டு ஸ்பர்ஸ் ஒரு டிராஃபி ஜெயிச்சாங்கன்னு சொன்னா யாரும் லைக் அவ்வளவு நம்ப மாட்டாங்க. ஆல்தோ இட் இஸ் ட்ரூ. அதாவது சின்ன வயசுல நம்ம அம்மா உனக்கு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பா, நீ திரும்ப திரும்ப போய் சொல்லிட்டே இருக்காத, ஆமா அப்புறம் ஒரு வாட்டி நீ நிஜத்தை சொல்றச்சே உன்னை யாரையும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சின்ன வயசுல சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க. அது நிஜம் ஆயிடுச்சு. அது நம்ம ஆமா நினைச்சாலும் பண்ண முடியாது. நம்ம இத்தனை வருஷமா ஸ்பர்ஸ் ட்ராஃபி ஜெயிக்கல ட்ராஃபி ஜெயிக்கல ட்ராஃபி ஜெயிக்கலன்னு சொல்லி கடைசியா அது ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் ஈவன் பிஃபோர் ஐ கோ இன்டு தி கேம் 2025 ஒரு வித்தியாசமான ஒரு இயர். லைக் நியூ காஸ்டல் 70 இயர்ஸ்க்கு அப்புறமா ஒரு டொமஸ்டிக் கப் ஜெயிக்கிறாங்க. கிறிஸ்டல் பேலஸ் தேர் ஃபர்ஸ்ட் எவர் ட்ராஃபி. அப்புறம் இது ஹாரி கேன் வினிங் இஸ் ஃபர்ஸ்ட் எவர் ட்ராஃபி. யா யா ஸ்பர்ஸ் வினிங் ஆஃப்டர் 17 இயர்ஸ். அப்புறம் இந்த பொலோனியா they won their first trophy in அகைன்ஸ்ட் 51 years. மிலான். யா கரெக்ட். ஆமா. அதுக்கப்புறம் கோ ஹெட் ஈகிள்ஸ் they won the Dutch Cup. they won the trophy after 92 years. ஓ மை So காட். லைக் 2025ல எவ்வளோ நடக்குது. லைக் கேட்கலாம் ப்ரோ ஆர்சிபி ஜெயிச்சிருமான்னு. நான் நினைச்சு கூட பார்க்க முடியலனால, பட் அதை பத்தி அப்புறம் பேசுவோம். பட் இந்த கேமை பத்தி பேசணும்னா இட் வாஸ் லைக் பேஸ் டூ போர் டீம்ஸ் தான். லைக் ரெண்டு டீமே பாத்தீங்கன்னா பெருசா அட்டாக் பண்ணதுக்கு ஒன்றும் இல்ல. ஸ்பர்ஸ்லாம் அதான் அந்த கோல் சொன்ன மாதிரி தான். பால் வாஸ் a வெரி குட் பால் இன். பிரெனன் ஜான்சனுக்கும் தெரியல, லூக்ஸாக்கும் தெரியல பால் ஆமா. எங்கன்னு. அவன் அடிச்சுட்டு பாக்குறான், ஏன்னா பால் போச்சு அப்படின்னு. ஒரானாவாலே ஒன்றும் பண்ண முடியல பெருசா. இல்ல, ஒனானா கிரிட்டிசைஸ் பண்ணலாமா பிபி? அதுக்கு கேன் வி கிரிட்டிசைஸ் ஒனானா ஃபார் த கோல்? நிறைய யூ பேர் கேன் ட்விட்டர்ல பார்த்தேன். மேபி பண்ணலாம். லேட்டா ரியாக்ட் பண்ணதுக்கு லைக் கொஞ்சம் லேட்டா ரியாக்ட் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. கூட சேவ் தட் கொஞ்சம் ஒரு பட் ஸ்பெக்ட். டிஸ்டன்ஸ் அவ்வளோ பக்கத்துல இருந்தது பிபிசி. நான் ஒன்னான ஃபேன்லாம் இல்ல, பட் டிஸ்டன்ஸ் அவன் எவ்வளோ க்ளோஸ் ஆகுறான் கோலுக்கு. லைக் இட்ஸ் a little இல்ல, difficult தான் பட் எனக்கு அந்த தோணுது. லூப்ஸ் கடைசி டிஃப்ளெக்ட் ஆகி போனது லைக் மேபி தட் புட் ஹிம் ஆஃப். எனக்கும் அதான் தோணுது. பட் அல்டிமேட்லி அதான் கோல். அண்ட் அதான் ஃபோர் கேமே பாத்தீங்கன்னா ரியலி புவர் கேம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா பெருசா ஒன்றும் சொல்றதுக்கு இந்த கோலை தவிர. செகண்ட் ஹாஃப் லிட்டரலா ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஸ்பர்ஸ் சர்வைவல் மோட் தான். பால் வந்தாலே ஜஸ்ட் கிளியர் அவுட். பால் வந்தா கிளியர் அவுட். ஒரு 65 மினிட்ஸ் வரைக்கும் 2-3 பாஸ் வரிசையா பண்ணி நான் பார்க்கவே இல்லை. அன்டில் தட் கவுண்டர். திடீர்னு ஒரு கவுண்டர் போனானுங்க. அந்த கவுண்டர்ல அந்த சொலாக்கிக்கு அந்த பால் கொஞ்சம் கரெக்டா போட்டதுன்னா ஒரு பின் ஒன் அந்த பால் கொஞ்சம் கேவலமா போச்சு. ஆமா. ஐம் நாட் ஷூர் இஃப் இட் வாஸ் பிசுமா ஆர் உடாகி who made that. இது நான் சரியா பார்க்கல நானு. பட் அதான்
நாம என்ன நினைச்சோம், ஓகே ஸ்போர்ட்ஸ் கண்டிப்பா நம்ம டிஃபெண்ட் இந்த மாதிரி டிஃபெண்ட் நான் ஸ்பர்ஸ் இந்த மாதிரி டிஃபெண்ட் பண்ணாங்க நான் சத்தியமா எதிர்பார்க்கல. வேற லெவல் டிஃபெண்ட் பண்ணாங்க. லைக் பாடிஸ் ஆன் லைக் பாடிஸ் ஆன் த லைன் பாருங்களேன், பாடிஸ் ஆன் த லைன் கொடுத்து எல்லா டேக்கிள் எல்லா அந்த 1-on-1 டியூவல்ஸ் எல்லாமே லைக் த பேட்டர்மேன் த கிளியரன்ஸ், ஓ மை காட் வேற லெவல். லைக் வந்து அதாவது இங்க சொல்லலாம் ஸ்லோ மோஷன் அது இதுன்னு, பட் அந்த டயத்துல அந்த மாதிரி ஒரு யோசிச்சு பண்றதுங்கிறது வந்து இட்ஸ் ஏன்னா அது கரெக்டா டைம் பண்ணி பண்ணணும். கொஞ்சம் மிஸ் ஆனா கூட பால் டிஃபெக்டிவ் உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா. அது அப்புறம் விகாரியா வந்து கடைசியில் அந்த சேவ் ஆஃப் லூக் ஷாஸ் ஹெடர் வேற லெவல் சேவ், ஹோல் டீம் டிஃபெண்டட் எக்ஸ்ட்ரீம்லி வெல். அண்ட் யுனைடெட் டு பி ஃபேர் டிஃபென்ஸ்ல பெருசா பண்றதுக்கு எதுவும் இல்லை, ஏன்னா அட்டாக்ல ஸ்பர்ஸ் டிட் ஆஃபர் மச். அட்டாக்ல சொன்னா ஸ்பர்ஸ் எதுவுமே பெருசா பண்ணல. சோ டிஃபென்ஸ் பெருசா யுனைடெட் பெருசா டிஃபென்ஸ் தப்பு சொல்ல மாட்டேன் நானு, பட் அந்த அட்டாக் தான் வந்து ஒண்ணுமே இல்ல அட்டாக்ல. லைக் வந்து they had moments here and there, லைக் அமாடியாலோ கொஞ்சம் ட்ரை பண்ண அப்படி கார்னாச்சோ ஒரு ஷாட் எடுத்தா ட்ரைங் அந்த அட்டாக்ல. ப்ரூனோலாம் வந்து நான் ப்ரூனோ பத்தி அப்புறம் வரேன், நான் அதை பத்தி நான் பேசி ஆகணும் நானு. லைக் வந்து சில பேருக்கு இருக்கு, பட் ஹாய்லண்ட் அடிச்சாச்சு, திட்டியாச்சு, முடிச்சாச்சு, இனிமே இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவும் இல்ல. மேசன் ரோட் ரன்னர் ஸ்டிங்கர் and hooked. Apparently United took our best player, you know. Apparently took our best player, Mason road runner. அவ்வளவுதான். பட் வந்து Xerxes, I don't know what he does, man, to be honest. In general, I think he was bought on too late though. Like literally 70 minutes அப்புறம் வந்து நீ என்னத்த பண்ணுவ கேம்? கரெக்ட். அதே விஷயத்துல I thought he brought Kobe Mainoo also கொஞ்சம் லேட்டா எடுத்துன்னு வந்தான்னு நினைக்கிறேன். ரொம்ப லேட். ஏன்னா லிட்டரலா 70 மினிட்ஸ்ல டான் கொண்டாடும். ஐ திங்க் ஏன் வந்து லைக் ஏதோ ஒரு கிளாக் வச்சிருப்பாங்க நினைக்கிறேன். ஓ 70 மினிட்ஸ், ஓ நம்ம இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அது ஏன் வந்து அந்த அர்ஜென்சி நினைப்பேன். லைக் 60 மினிட்ஸ் 65 மினிட்ஸ் ஏர்லி சப் பண்ண லைக் ஃபைனல்ஸ் சீசனே இல்லதான் கிடக்கு. ஆமா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அட்டாக்கிங்கா போ. லைக் நத்திங் டு லூஸ், கோல் கன்சீட் பண்ணா பண்ணுவேன். ட்ரை பண்ணானுங்க, பட் நீங்க சொன்ன மாதிரி ஸ்பர்ஸ் நல்லா டிஃபெண்ட் பண்ணானுங்க ப்ரோ. அந்த கடைசி அந்த அர்ஜென்சி வந்து அவ்வளவா தெரியலங்கற நான். லைக் கம்பேர்ட் டு லாஸ்ட் 5-10 மினிட்ஸ் கடைசில ஸ்பர்ஸ் லிட்டரலி லைக் நாங்க படுத்துறோம், எங்க பிரச்சனையே இல்ல, we don't want to score அந்த மாதிரி மோட்ல போயிட்டானுங்க. கரெக்ட். பட் அதே இத வந்து இன்னும் கொஞ்சம் அர்ஜென்சி பண்ணிருக்கலாமே. ஏன்னா வந்து இந்த ஃபர்ஸ்ட் 60 to 45 to 62-63ல தான் அந்த கவுண்டர் அட்டாக் சான்ஸ் வந்து ஸ்பர்ஸ். அது வரைக்கும் ஸ்பர்ஸ் could not even keep the ball for more than 2-3 seconds. அந்த இதை வந்து யுனைடெட் வந்து அவ்வளவு பெருசா இது பண்ணல, அவ்வளவு யூட்டிலைஸ் பண்ணலங்க தான். இது பண்ணல பெரிய பெரிய ஒரு இதுவா இருக்கு. அண்ட் ரூபன் அமரோனா சொல்ற ஐ வில் நாட் குவிட் இன். அண்ட் லைக் நீங்க எப்படி சொல்லலாம் ஐ வில் நாட் குவிட் இன்? நீங்க சொல்லவே கூடாது அதை. அதுதான் ஒரு பெரிய இதுவா இருக்கு. பட் ஸ்பர்ஸ் ஐ மீன் எவ்வளவு சொல்லலாம், பட் கங்க்ராச்சுலேஷன்ஸ், அல்டிமேட்லி they won the Europa League and Champions League இருக்கானுங்க. So you cannot really say much about them. And to all the Spurs fans who have waited for a small ட்ரோஃபில வச்சு ஓடுறதுக்கு இனிமே அவங்களுக்கு எவனாலும் ஓட்ட முடியாது. கரெக்ட், அதுதான் உண்மை. அண்ட் நம்ம பேசணும் போன வாரம் ஆக்சுவலா இந்த ட்ரோஃபி வந்து இஸ் கோயிங் டு சேவ் ஒன் ஆஃப் தீஸ் டூ கிளப்ஸோட சீசன்னு கரெக்டா சேவ் பண்ணிச்சு. ஆன்ஜோட ஜாப் சேவ் பண்ணாம எனக்கு சத்தியமா தெரியல. மேபி நாட். இந்த அருணாச்சலம் சொல்லுவான், சாரி ஆண்டவ சொல்றோம் அருணாச்சலம் முடிப்பாங்கிற மாதிரி I will win things in my second season. Yeah, he backed it, man. He backed it. Fair play to that. Definitely fair play to Ange. நான் வந்து டு பி ஆனஸ்ட் நிறைய ஆர்சனல் ஃபேன்ஸ் வந்து ட்விட்டர்ல வந்து ஐ எம் நாட் ஒன் ஆஃப் தோஸ் பை தி வே. ஐ வாண்ட் வி ஆக்சுவலி வாண்ட் ஸ்பர்ஸ் டு. ஐம் லைக் டே எப்படிரா இந்த மாதிரிலாம் பேசுறீங்க, என்னால நம்பவே முடியல பை தி. ஐ எம் லைக் டெஃபினெட்லி ஐ டோன்ட் வாண்ட் ஸ்பர்ஸ் டு வின். நோ சான்ஸ். If they win, okay, fine. It's what it is, you know. Thank God it's only Europa League and not Champions League. அதுதான் நான் யோசிச்சேன். Okay, Champions League different story. I it will definitely affect me. But Europa League தான். But நிறைய fans வந்து பார்த்தேன், எனக்கு புரியல. I feel like if you wanted Spurs to win in the game la, I think you don't really understand the rivalry தான் தோணுது. I think so. அட்லீஸ்ட் ஏன் ஒப்பீனியன். இப்போ வந்து நீங்க வந்து இந்த 90s 2000ஸ்ல நீங்க வளர்ந்த வந்த ஆர்சனல் ஃபேன் ரைவல்ரி பார்த்திருந்தீங்கன்னா you don't even want Spurs to win one game. Yeah, exactly. நீங்க எல்லா 38 கேமும் Spurs தோக்கணும் தான் நீங்க நினைப்பீங்க. இப்போ வளர்ற ஃபேன்ஸ் தான் வந்து லைக் பேருக்கு Spurs ரைவல்ரி என்னன்னே தெரியாம ஒரு போஸ்ட் பார்த்தா யாரும் கரெக்டா ஞாபகம் இல்ல. The rivalry which Spurs only lost till London, outside ஆப்பிரிக்கால நான் outside London, so I want Spurs to win.
Nah, it அது எப்படி doesn't அது work எப்படி like வேலை that. செய்யும்? It doesn't work like that. Plus, even though நான் வந்து அந்த ராய்கின் வேற ரைவல்ரியில தான் வளர்ந்தேன், எனக்கு யுனைடெட் பிடிக்காது. பட் ஐ ஸ்டில் வாண்டட் மான்செஸ்டர் யுனைடெட் டு வின் ரியலி பேட் இன்னைக்கு. பட் தோத்துட்டானுங்க. அண்ட் ஐ வாண்ட் போத் டீம்ஸ் டு லூஸ் அந்த பிளக்கார்ட் பிடிச்சு வெல், நிப்பான்ல அந்த தட்ஸ் வாட் ஐ வாண்டட். பட் அது நடக்காதுல்ல. முடியாது, அது கஷ்டம். ஃபைனல்ல யாரா ஜெயிச்சுதான். எக்ஸாக்ட்லி. பட் பிபி நம்ம பேசணும் போன வாரம் அதே கேள்விதான் கேட்க போறேன். நான் சொன்னேன், I said, who's it more important to win? I said Manchester United தான். Not because I want Manchester United to win, but because of finances எல்லாமே. இப்போ அதுக்கப்புறமா என்ன நடக்கும் எக்ஸாக்ட்லி ஃபார் த foreseeable future அந்த மாதிரி. அது இப்போ கரெக்ட் அதுக்கேற்ற மாதிரி நடந்துச்சு. மேத்தேஸ் கியூனே வர சைன் பண்ணிக்கிறானுங்க இப்போ ஆல்மோஸ்ட் டன். பட் இதுக்கப்புறமா தான் வந்து ஐ டோன்ட் நோ ஹவு இட் இஸ் கோயிங் டு, இந்த டாமினோ எஃபெக்ட் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல எனக்கு கோயிங் இன் டு நெக்ஸ்ட் சீசன். பட் அதை பத்தி கண்டிப்பா அப்புறமா பேசுவோம். பட் ஓகே, ஒரு ஃபைனல் முடிஞ்சு இன்னொரு ஃபைனல் பத்தி பேசுவோம். சொல்லுங்க சொல்லுங்க. The great savior Bruno Fernandes. Oh yeah, sorry நீங்க பேசணும்னு. So okay, so Bruno Fernandes உடைய club career பாப்போம். Sporting and Manchester United. Okay. 0 league titles. He's never won a league title. ரெண்டு கிளப்லயுமே. என்ன இந்த அளவு காமெடி ஆயிடுச்சுனா, the moment he left Sporting 2021ல they won the league. With Amarim la அதோட சேர்த்து 3 லீக் ஜெயிச்சிருக்காங்க, including the current one Sporting and Champions. 0 European club trophies. நான் European trophies சொல்ல மாட்டேன் because he's won the Nations League. So அது okay. 0 European club trophies. 0 Europa Leagues, 0 Champions Leagues. 0 Champions Leagues. Knockout ties won. He has not won a single knockout tie, Champions League knockout tie in his entire career, and he's almost 30. That's unbelievable. So either like, and 2 Europa League finals United oda renditlume stinkers, including in the Europa League final losing the ball for Spurs or a goal. முன்னாடியே பால் தொலைச்சிருக்கணும், பட் செகண்ட் டைம்ல he lost the ball, அங்க என்ன ஸ்பர்ஸ் கோல் அடிச்சானுங்க. So when United fans keep saying, oh, he's the best signing since Cantona, this that and the other, அவங்க வந்து பாக்பா வந்து அப்படி கழுவி ஊத்துவானுங்க. Yes. In fact, in the last time they won the Europa League, Pogba was a scorer in the final. Yeah. So like, we all know why that Pogba hate is. I don't want to get into it, but we all know why it is. Mostly. Hate ஒரு பக்கம் இருந்தாலும் like வந்து அந்த கன்சிஸ்டன்ட், like obviously யாருக்குமே ஹேட் வரக்கூடாது. Exactly. எந்த பிளேயருக்குமே ஹேட்டுங்கிறது வரவே கூடாது. லைக் சோசியல் மீடியாவா இருக்கட்டும், நேரம் இருக்கு, ஹேட்டுங்கிறது வார்த்தையே வரக்கூடாது. ஓட்டலாம், நீ கேவலமா ஆடினா, நீ டாஷ் மாதிரி ஆடினு சொல்லலாம், அது பிரச்சனையே இல்லை. பட் ஹேட்டிங் வந்து கண்டிப்பா வரக்கூடாது. பட் the ways they defend certain players-ங்கிறது வந்து லைக் அது எல்லா கிளப்ஸ்லயும் ஃபேன் கிளப்ஸ்லயும் தான் இருக்கு, அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் லைக் இல்ல, அது எப்படின்னா பிபி, ப்ரூனோ இல்லனா நாங்க ரெலிகேட் ஆயிருப்போம் அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க பேசிக்கா. ப்ரூனோ இல்லனா லைக் I know he's a good player, okay, like அவன்ட்ட இருக்கு சில மொமெண்ட்ஸ்லாம் இருக்கு, okay, he's got skill technical ability இருக்கு, அந்த மொமெண்ட்ஸ் இருக்கு. பட் ஐ ஃபீல் லைக் ஒரு சிஸ்டம், ஒரு டிசிப்ளினோட ஆடணும்னு சொல்ல, ஒரு ஸ்பேசஸ், இந்த மாதிரி ஸ்பேசஸ் ஆக்கிபை பண்றது, ஐ திங்க் when you give him instructionல, அதுதான் I don't know, அவன் அந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது what kind of player he is ன்னு எனக்கு சத்தியமா தெரியல. நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, பிகாஸ் இவ்ளோ இந்த ரோல் கொடுக்குறீங்க, அவ்வளவு கோல் ஸ்கோர் பண்ணாலும் அசிஸ்ட் கொடுக்குறாரு, அது ஓகே. பட் தெரியல அது என்ன ஏதுன்னு, I don't know what they will, but yeah, but அவனை கண்டிப்பா வெச்சிருப்பாங்க. For Bruno, do it for this, do it for that, அது இதுன்னு நல்லா வாங்கிட்டீங்களா? ஓகே. Yeah, so I mean, yeah, crazy. But anyway, முடிஞ்சு ஃபைனல் முடிஞ்சு, ஸ்பர்ஸ் ஜெயிச்சானுங்க 1-0 at Bilbao. So they definitely deserve to celebrate. Okay, அடுத்த ஒரு அண்டர்டாக் ஸ்டோரி கண்டிப்பா இது. கிறிஸ்டல் பேலஸ் vs Manchester United, sorry, the other Manchester club, Manchester City. 1-0, Michael Olise goal, and a very very controversial decision in the game with Dean Henderson oda handball. Should have been handball, let's be honest, it should have been handball. அவன் அது வந்து எப்படின்னா, விஆர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இதுக்கு ரெட்டாவே இருந்திருக்கணும், ரெட் தான் பிபி, அது ரெட் தான். லெட்ஸ் பி ஆனஸ்ட், வி டெஃபினெட்லி நம்மளுக்கு எல்லாம் வந்து பேலஸ் ஜெயிக்கணும் தான் ஆசை, ஓகே, ஒரு அண்டர்டாக் ஸ்டோரி. பட் ஆமா, எக்ஸாக்ட்லி, ட்ரோஃபி இன் தி ஹிஸ்டரி, எக்ஸாக்ட்லி, கூடோஸ் டு கிறிஸ்டல் பேலஸ், அன்பிலீவபிள். பட்
அந்த ரீசன் கொடுத்தாங்க விஏஆர் என்னன்னா தட் பால் வந்து ஹஸ் கான் அவே ஃப்ரம் த கோல். ஸோ அதுக்காக தான் ஒரு கோல் ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அது தே ஃபெயில் டு அண்டர்ஸ்டாண்ட் என்னன்னா டீன் ஹெண்டர்சன் தான் அது தட்டி விட்டுருக்கான் அந்த பால, இல்ல ஹாலண்ட் இல்ல. அது அது என்னன்னா இந்த தப்பா கட்டி கட்டுவோம்ல அந்த மாதிரி இப்ப தே நோ இந்த ரிசல்ட் தப்பாத்துனாங்க. ஓ அது எப்படி சமாளிக்கலாம், ஆமா என்ன ரீசன் கண்டுபிடிக்கலாம் சமாளிக்க, அந்த மாதிரி பண்ணிருக்கானுங்க. பட் அல்டிமேட்லி தட் டிட் ஸ்டாப் பேலஸ் ஃப்ரம் வின்னிங். அண்ட் அதுக்கேத்த மாதிரி நம்பால் தான் வந்து பெனல்டி சேவ் பண்ணிக்கிறான், ஓமார் ஆமா மார்மோஷோட பெனல்டி. ஆமா ஓகே, நைஸ் சேவ், வெரி குட் சேவ். வெரி வெரி குட் சேவ் அது. அண்ட் அவ்வளவுதான். அதுக்கப்புறமா வந்து ஐ இல்ல திங்க் ஐ திங்க் சொல்லுங்க. ஹாலண்ட் சொல்லணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ல வை வுட் யூ நாட் டேக் த பெனல்டி? அது எது எனக்கு அதான் எனக்குன்னா தோணுச்சு. ஹி ஹஸ் ஆல்ரெடி மிஸ் 3-4 பெனல்டிஸ் ஃபர்ஸ்ட். அதுதான் முதல் விஷயம் அதுதான். அண்ட் இன்னொன்னு என்ன தெரியுமா ஃபன்னி திங், இன்டர்வியூல கேட்டிருக்காங்க டீன் ஹெண்டர்சன்ட்ட கேமுக்கு அப்புறமா. அவன் என்ன சொன்னான்னா, ஐ வாஸ் ஆக்சுவலி ப்ரிப்பேர்ட் ஃபார் மார்மூஷ் பெனல்டி. எனக்கு தெரியும் அவன் எங்க போட போறான்னு. எனக்கு ஹாலண்ட் பெனல்டி எனக்கு சத்தியமா தெரியல. ஸோ ஐ திங்க் அது வந்து வுட் ஹர்ட்டட் ஹாலண்ட் ஈவன் மோர்னு தோணுது. இல்ல பட் ஸ்டில் நீங்க எல்லாருமே பெனல்டி மிஸ் பண்ணுவாங்க. லைக் எல்லா ஒரு கிரேட்டஸ்ட் பிளேயர் இந்த பிரான்ஸ் பெக்கன்பௌர் அவங்களாமே வந்து எவ்ரிஒன் இஸ் மிஸ் பெனல்டிஸ். அண்ட் வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் எல்லா ஸ்டேட்டஸ்மே பண்ணி மிஸ் பண்ணுங்க. பட் அல்டிமேட்லி யூ ஆர் ஸ்டில் யுவர் டீம் டாப் ஸ்கோரர். நீ தான் ஸ்டெப் அப் பண்ண. கான்ஃபிடன்ஸ் நினைக்கிறேன், கான்ஃபிடன்ஸ் இஷ்யூவா இருக்குன்னு நினைக்கிறேன் பிபி. பிகாஸ் லைக் ஐ செட் அல்டிமேட்லி ஃபைனல் பெனல்டி அடிச்சா உனக்கு தான் கான்ஃபிடன்ஸ் வரப்போகுது. ஸோ அண்ட் என்னன்னா இன்னொரு என்ன விஷயம்னா, அவன் வெம்பிளியில கோலே அடிச்சது இல்லையா. ஸோ ஐ திங்க் இதுதான் வாஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஹிம் டு பிரேக் தட் ஹூடு. அவன் எடுத்திருக்கணும் இன் மை ஒப்பீனியன் டூ. அதான் அண்ட் செகண்ட் ஆஃப் பேலஸ் நல்லா டிஃபெண்ட் பண்ணானுங்க. தே தாட் தே ஹேட் த செகண்ட் கோல் மூனோஸ் கிட்ட இருந்து. பட் அது டிஸ்அலவுட் ஃபார் ஆஃப் சைட். பட் பேலஸும் நல்லா டிஃபெண்ட் பண்ணாங்க. அண்ட் யா ஐ மீன் எண்ட் ஆஃப் த டே யா வெரி வெரி குட் வின் ஃபார் இன்னொரு பேலஸ். மேனேஜர் சொன்னதை செஞ்சா அப்படி கிளாஸ்னர். கரெக்ட் கரெக்ட். அவனும் சொன்னான் நீங்க இந்த இந்த மாதிரி ஆடினீங்கன்னா கன்ஃபார்மா வந்து வி வில் சால்வ் இட்னா. பட் அதுக்கு ஏத்த மாதிரி அதே தான் சொன்னான். அண்ட் அதுதான் பண்ணான். எப்படியோ ஜெயிச்சிட்டாங்க. ஆல்தோ இட் மேட் பி a very controversial win, definitely controversial, let's be honest. But yeah, Palace has won. Anything to add on this game, PB? அதான் சிட்டி 2 consecutive FA Cup final losses. அதுதான் வந்து நான் நோட்டீஸே பண்ணல. லைக் ஷாக்ல நம்ம பிரெடிக்டே பண்ணலையே அது வந்து. பட் அதுதான் வந்து பேலஸ் தான் ரைட். நோவர் ஒரு இந்த சீசன் வந்துட்டு நிறைய வாட்டி பண்ணிருக்கானுங்க, பண்ணிடுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் இட் வாசன்ட் டு பி. கிறிஸ்டல் பேலஸ் வந்து கிளாஸ்னர் will add another 2 trophies. ஏன்னா வந்து he won the Europa League with Frankfurt. No, அதுக்கு முன்னாடி எவ்வளவு ட்ராஃபி ஜெயிச்சிருக்கான்னு தெரியல. பட் கரெக்டா வந்து பண்ணிருக்கா அப்படி. Yeah, definitely. And Palace are playing in European football வர. First time in history. வேற லெவலா இருக்கும். Crazy. You know, very good இது for Palace as well. And நம்ம you know the whole management, everyone, very good news actually for them. கண்டிப்பா. அடுத்தது வந்து நம்ம பிரீமியர் லீக் ஃபிக்சர்ஸ் பார்த்துருவோம். பேலஸ் வந்து பீச்ல இருப்பாங்கன்னு நினைச்சோம் பிபி. பட் பீச்ல இல்ல, 4-2 அடிச்சுக்கிறானுங்க உல்வ்ஸ வித் பிரேஸ் ஃப்ரம் எடி அங்கேட்டியா, ஒரு கோல் ஃப்ரம் உங்க yours truly சில்வெல் அண்ட் ஹெசே. சில்வெல் வர போஸ்ட் போட்டிருந்தான் பை தி வே இன்ஸ்டாகிராம்ல. எஃப்ஏ கப்ல ஜெயிச்சகர்மா ஃபைனலி won this trophy, laughing emoji. பிகாஸ் அந்த ஏன்னா எல்லாரும் செல்சி ஃபேன்ஸ் எல்லாருமே போட்டிருந்தானுங்க அந்த எஃப்ஏ கப் ஃபைனல் ஹி ஒன்லி காஸ்ட்னானுங்க. அந்த எஸ்பெஷலி லிவர்பூலோட அந்த எங்க அவன் பட் he should have passed it. லெஸ்டரோட he was offside. அது வந்து அது just thrown offside. அது நேரா அப்படி ஆயிப்போச்சு. I wouldn't say காஸ்ட்னா அந்த லீக் கப் அண்ட் லிவர்பூலோட 2 years ago அதுதான் காஸ்ட் மேனே தவிர FA Cup final I don't think he cost us. Yeah, but there was கொஞ்சம் outrage இருந்தது. ஆனா அவனை பத்தி ட்விட்டர்ல போட்டிருந்தேன். எல்லாம் அது இருக்கும், கண்டிப்பா இருக்கும். இது ஃபுட்பால் வேர்ல்ட் தானே. Yeah, exactly. இருக்கதான் செய்யணும். Yeah, so Palace ஆனா ஜெயிச்சிட்டானுங்க 4-2. they were trailing 1-0 but comeback குத்து எப்படி ஜெயிச்சிட்டானுங்க 4-2. எதுவுமே பெருசா ஆடுறதுக்கு இல்ல. I mean 12th position, they have secured European football, European League. அந்த ஒரு ஹைல ஹேங்கோவர் இல்ல, அந்த ஹைல வந்து வெச்சு அடிச்சு விட்டானுங்க. Exactly. So anything to add on this game, PB? Nothing really. Both teams nothing to play for. So yeah. Exactly. 12th was to play for சொன்னாலே வந்து ரெண்டு மூணு டீம் ரெண்டு மணிக்கு தான் இருக்கே to play for சொல்ற அளவுக்கு இல்ல. அதான் கரெக்ட். அது பத்தி பேசுவோம் நம்ம. சோ பேலஸ் அண்ட் வுல்வ்ஸோட கடைசி கேம்ஸ் பாத்துருவோம். லிவர்பூல்
were going to play, going to host Palace at Anfield. இதே Liverpool are going to play Palace in the Community Shield in a few months. So அதுதான் நடக்க போகுது. லிவர்பூல் ஆப்வியஸ்லி ஐ மீன் அவனுங்களும் பீச்சில் தான் இருக்கிறாங்க. யூ கேன் கிரிட்டிசைஸ் எனி திங். தே லாஸ்ட் அகேன்ஸ்ட் பிரைட்டன். ஒரு நல்ல கம்பேக் கொடுத்தாங்க பிரைட்டன். அந்த கேம்ல வந்து சொல்ற மாதிரி ஏதோ விஷயம் தான். ஐ திங்க் ட்ரெண்டோட எமோஷன்ஸ் தான் நினைக்கிறேன் கடைசியில. அதுதான் பெருசா. ஐ மீன் கேம் ரியலி ஹூ கேர்ஸ் அபவுட் தி கேம். லிவர்பூல் won the league. ஸோ வேற ஏதாவது இருக்கா, ஏதாவது நோட்டீஸ் பண்ணீங்களா இந்த கேம்ல? மீன் அல்டிமேட்லி ஐ திங்க் Brighton win சொன்னீங்கன்னா மேபி I would have not been that shocked because வந்து given that Liverpool எங்க இருக்காங்கன்னா I think even 2-3 years முன்னாடி சிட்டியை கூட I think அடிச்சோ இல்ல டிராப் பண்ணாங்களோ நினைக்கிறேன் when City became champions. So ஆமா, Brighton I knew like at ஹோம்ல ஏதாச்சும் பண்ணுவாங்கன்னு பண்ணிட்டாங்க. So good end to the season for them also. ஓகே, பட் இது வந்து ஃபைனல் கேம் அட் ஆன்ஃபீல்ட் இந்த சீசனுக்கு. டு யூ திங்க் ஏதாவது டிஃப்ரெண்டா இருக்குமோன்னு நினைக்கிறீங்களா பேலஸோட? ஐ மீன் ரியலி இட் டசன்ட் மேட்டர் in terms of result. Organize something. Okay. So mainly அதுதான், nothing much. Okay, நான் வந்து குயிக்கா வந்து I'll say Liverpool win because I think I just feel like last game of the season, so I think they'll probably win the game ன்னு தோணுது. Palace will கண்டிப்பா டஃப் கொடுப்பாங்க. லைக் they want to finish the season well ன்னு, but I think Liverpool will win. நல்ல கேமா இருக்கும். 2-1 Liverpool. Yeah, நானும் 2-1 தான் சொல்ல போறேன் ஆக்சுவலா. I'll say simple 2-1. Wolves ஓட கேம் பாத்துறோம். Wolves are playing Brentford. பிரென்ஃபோர்ட் போன வாரம் ஷாக் குத்தானுங்க. ஃபுல்லமோட தோத்தானுங்க. லீட் பண்ணி தோத்தானுங்க அந்த கேமை. அது எப்படி தோத்தானுங்கன்னு தெரியல. அட் ஹோம் வேர் பிரென்ஃபோர்ட் ஹேவ் பின் குட் அட் ஹோம். Wolves have been little up and down, but not bad. 14th position இருக்கிறானுங்க. 5 places in between these two teams. And form பாத்தீங்கன்னா to be fair, நீங்க Wolves fan வந்து before the விட்டின் அந்த இந்த புது மேட்ச் வந்து if you were set 14th னா வந்து என்னடா வளர்றன்னு சொல்லிருப்பாங்க. பட் to be fair இவங்க வந்திருக்காங்க. So and இந்த கூனியோட ஃபேனல் கேமா இருக்கும். So and கேம் மாலினியூல தான் as you said. கூனியா இன்னொரு Caragosmore atmosphere, இன்னொரு பிளேயர் ஃபேர்வெல். So அந்த இதுல Wolves will win. Okay, I feel the same thing too. I'll say 2-1 to Wolves. ஓகே, அடுத்தது வந்து நம்ம ஆர்சனல் கேம் பார்த்துருவோம் பிபி. மக்களே, இந்த கேம் ஃபுல் ரிவ்யூ அனாலிசிஸ்லாம் சேனல்ல இருக்கு. ஸோ ப்ளீஸ் கோ செக் இட் அவுட். ஃபுல் டெப்த் அனாலிசிஸ் வேணும்னா. பட் நானும் பிபி எங்க கருத்து கொடுத்துட்றோம். 1-0 அகேன்ஸ்ட் நியூ காசில் could have been 4 goals in the first half for Newcastle. அவ்வளோ கேவலமா இருந்தது. Don't know how Arsenal won the game 1-0, but I'm glad Arsenal won the game 1-0. ஏன்னா செகண்ட் ஸ்பாட் வந்து more or less confirmed தான். இல்லனா as long as I think Fulham don't lose by 9 goals I think to City, and if we lose to Southampton exactly, and நாங்க Southampton தோகணும். So I don't know if that will happen. So 1-0 to the Arsenal. As the old saying goes, Rice goal, சரியான goal actually, by the way. Really goal. Really good goal. Center box corner la வந்து வேற லெவல் ஃபினிஷ் அது. Absolutely, and to beat Nick Pope as well, who's not a average keeper la. Nick Pope நல்ல கீப்பர் தான். ஸோ நல்ல கோல், சரியான கோல், நல்லா கனெக்ட் பண்ணா. பட் கடைசியில வந்து ஒரு சண்டை வர நடந்தது கேம்ல. என்னடா நடக்குதுன்னு யோசிச்சேன். அதுக்கு வேற ஒரு எக்ஸ்ட்ரா 1 minute வரை யோசிச்சிருந்தானுங்க. என்னடா இவனுங்களுக்கு ஒரு பெனல்ட்டி கொடுத்துடலாமா அந்த மாதிரிலாம் இருந்தது. பட் நல்ல வேலை முடிஞ்சு. ஏதாவது நோட்டீஸ் பண்ணீங்களா பிபி இந்த கேம்ல? மான்ஸ்டர் கேம், வேற லெவல் எவ்வளவு சேவ்ஸ் பண்ணா. வரதா வந்து இட் வாஸ் லைக் Newcastle had something to play for. Arsenal you could say like we did PB, we did, because we still had to secure பண்ணதுக்கு ஓகே அப்படினு சொல்லலாம். பட் Newcastle had their moments. ஈவன் கடைசில ஜோவெலுக்கு வந்து ஈக்குவலைஸ் பண்ணிருக்கலாம். பட் வந்து Newcastle didn't take the chances. அவ்வளவுதான். And என்ன ஜோலின்ட் இல்ல, ஈசாக்கும் இல்ல. ஈசாக் மேபி ஈசாக் இருந்தா you could have lost this game maybe. ஏன்னா வந்து சான்சஸ் அப்படி. ஏன்னா ஈசாக் இல்லாதது மேபி blessing in disguise சொல்லலாம். பட் ஆர்சனல் கரெக்டா அதுக்கு ஏத்த மாதிரி ஜெயிச்சிட்டாங்க 100% கண்டிப்பா. ஸோ ஆர்சனலோட அடுத்த ஃபிக்சர் பார்ப்போம். சவுத்ஹாம்ப்டன் அவே, அவங்களோட லாஸ்ட் கேம் ஆஃப் த சீசன் ப்ரோ. ஆனா நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க சிரிக்கிறீங்க. ஆனா சவுத்ஹாம்ப்டன் சென்ட் மேரிஸ் எங்களுக்கு வந்து ஒரு சுடுகாடு மாதிரி. நான் சத்தியமா சொல்றேன்.
வி ஹவ் நாட் ஹேட் லைக் எனக்கு எப்பயுமே ஞாபகம் இருக்கும் ஷேன் லாங் வந்து அன்னைக்கு பிரைம் பெலே மாதிரி ஆடுவான் எங்களோட. ஸோ அந்த மாதிரி வந்துருக்கு சரியா. எனக்கு ஐ ஹாவ் வெரி பேட் மெமரிஸ் ஆஃப் சவுத் ஆம்டன் இன் ஜென்ரலாகவே. பட் ஐ திங்க் தி சவுத் ஆம்டன் டீம் இஸ் ரியலி பேட். நம்ம தோக்க மாட்டோம் இந்த கேம், கன்ஃபார்மாக ட்ராவாவது எடுத்துருவோம். ஐல் சே ட்ரா மேன், 1-1 ட்ரா. நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. இன்ஃபேக்ட் அப்படியா? வந்து நல்ல ஸ்டார்ட் பேக் செஷனா இல்லனா ஐ வில் பி ஷாக்ட். லெட்ஸ் சி, பாப்போம் அது என்ன நடக்குதுன்னு. மக்களே அந்த ஆமா. அந்த கேமுக்கெல்லாம் உங்களுக்கு அனாலிசிஸ்லாம் வேணும்னா இருங்க ஒரு 2 டேஸுக்கு. சவுத் ஆம்டன் வந்து என்ன மாதிரி ஆப்போனன்ட், என்ன மாதிரி ஆப்போசிஷன், எப்படி ஆடுவாங்க அதெல்லாம் வேணும்னா கேட்கணும்னா ஒரு 1 டே வெயிட் பண்ணுங்க, எபிசோட் வந்துடும். அண்ட் யா சவுத் ஆம்டன் எப்பா ரெலகேட் ஆயிட்டானுங்கப்பா. ஒரு சூனிய போன மாதிரி இருக்கு எனக்கு, சீரியஸா சொல்றேன். அடுத்தது வந்து நியூ காசல் பார்ப்போம். நியூ காசல் ஆப்வியஸ்லி இட்ஸ் நாட் ராப்ட் அப் பிபி, நம்ம தான் பேசணும்ல. சாம்பியன்ஸ் லீக் வந்து பாத்தீங்கன்னா இப்போ தேர்ட்ல சிட்டி, ஃபோர்த்ல நியூ காசல் 66, ஃபிஃப்த் செல்சி 66, சிக்ஸ்த் வந்து வில்லா இன் 66. ஸோ இந்த கேம் வந்து நியூ காசல் ஹேவ் டு வின். 65. கரெக்ட், ஃபாரஸ்ட் 65. நியூ காசல் ஹேவ் டு வின் திஸ் கேம் அட் டு கேரண்டி சாம்பியன்ஸ் லீக் ஃபுட்பால் in சொல்லிக்கலாம்ல. பிகாஸ் they have a decent goal difference also. 22 goal differenceல இருக்கிறாங்க there, which is higher than Chelsea at the moment, at least at the moment higher than Chelsea and Villa and Forest. ஸோ என்ன மாதிரி பாக்குறீங்க? எஸ்பெஷலி இப்போ எவர்டன் பாத்தீங்கன்னா இப்போதான் ஒரு ஃபேர்வெல் கேம் மாதிரி நடந்திருக்கு. they have beaten Southampton 2-0. என்டாயே வந்து 2 கோல் அடிச்சுக்கிறான் அந்த கேம்ல. ஃபைனல் கேம் அட் குடிசன், ஒரு நல்ல ஃபேர்வெல். And somehow the club has finished in 13th position from where they were. அவங்களும் வந்து மோசமா இருந்தானுங்க, மறக்க கூடாது. ஸோ அந்த கேம்ல வந்து ஐ மீன் அந்த குடிசன் கேம்ல ஏதாவது இருக்கா ஆட் பண்றதுக்கு? அதுக்கு ஏத்த மாதிரி we will go back to St. James Park. லைக் வந்து of course இது வந்து லைக் ஸ்டேடியம் வைஸ் இது வந்து எதுவும் ஆகாது. There will be for the women's team which is fantastic news by the way. ஆமா கண்டிப்பா எவர்டன் women's team வந்து அங்க ஆட போறாங்க. men's team will move to a different venue. And Goodison Park actually first officially football only stadium like நினைக்கிறேன் நான் like UK லயே. And it was the first I think to underground undersoil heating or அவங்க தான் வந்து invent like they were the first ground to இது. And they were I think they were also like Premier League founding membersல அவங்க ஒருத்தர், and one of the clubs to have never been relegated. So வந்து எவர்டன் கொஞ்சம் பயங்கர ரெஸ்பெக்ட் இருக்கு. அவங்க ஃபேன்ஸ்லாம் வந்து சொல்லவே தேவையில்லை, பயங்கரமா ஒரு இது டை ஹார்ட் ஃபேன்ஸ் அவங்க. And அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா அட்மாஸ்பியர் ஷோ பிளேயர்ஸ் ஆல்சோ கொடுத்தானுங்க. அண்ட் நல்ல ஒரு ஃபேர்வெல் குடிசன் பார்க்குக்கு ஃபார் தி மென்ஸ் டீம். ஆல்சோ நம்ம மறக்கக்கூடாது, நிறைய பேர் மேபி நியூவர் ஃபேன்ஸ், ஆப்வியஸ்லி நியூ ஜெனரேஷன், லிவர்பூல் யூஸ் டு பிளே அட் குடிசன் பார்க். ஆமா, சோ அதுவும் வந்து இல்ல லிட்டரலா ஆன்ஃபீல்ட்ல இருந்து எவர்டன் ஆன்ஃபீல்ட் அண்ட் குடிசன் பார்க் என்ன டிஸ்டன்ஸ் தான், இங்க என்ன கல்ல தூக்கி போட்டா வந்துரும், அவ்வளவு பக்கத்துல இருக்கு. Exactly. So yeah, Liverpool used to play there. Liverpool, yeah, Goodison இல்லனா Everton used to play at Anfield. இல்ல I think மாத்தி சொல்றேன்னு நினைக்கிறேன். My bad. I take that back. ஏதோ இல்ல correct. My apologies. Everton used to play at Anfield. Actually, not the other way around. நான் confused ஆயிட்டேன். Yeah, அதுதான். So but coming back to Everton was playing between 1884 to 1891. அதுதான் நடந்தது. And then they found their home at Goodison Park. அதுதான் நடந்திருக்கு. So அடுத்தது வந்து PB, let's go to Newcastle game. Newcastle versus இவங்க Everton at home. It has to be only one outcome in the gameல. Newcastle win this one, bro. Newcastle will win this. அது கஷ்டமா ஜெயிப்பாங்களா இல்ல ஈஸியா ஜெயிப்பாங்களா? I think கஷ்டமான கேமா இருக்கும். Because Everton will probably sit back and do, I'm not sure, but I think Newcastle win this too. Newcastle will win. அது வந்து outside depends on whether Isak or Joelinton. I think Joelinton out of the season நினைக்கிறேன், but Isak வந்து if Isak is back, Newcastle win. Newcastle comfortably win if Isak is back na. இல்லனா கஷ்டப்பட்டு ஜெயிப்பாங்க, மேபி ஒரு 2-1 அந்த மாதிரி ஜெயிப்பாங்கன்னு தோணுது. பட் எனிவே I don't see Newcastle dropping points. Yeah, same here. நானும் வந்து Newcastle தான் ஜெயிக்க போறாங்க. I'll say 2-0 to Newcastle. தெரியல, Everton it's done. அவங்க பண்ண வேண்டிய வேலை பண்ணிட்டானுங்க. சோ அதுக்கு மேல வந்து பெருசா எதுவும் இல்ல. ஸோ அடுத்தது வந்து லெட்ஸ் கோ டு உங்க கேம் போவோம் PB. Chelsea 1-0 to Manchester United. I knew Chelsea were going to win for sure,
பட் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஜெயிச்சாங்கன்னு தோணுச்சு எனக்கு. மார்க் குக்கிரியா வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து அவனோட கோல் தான் செப்பரேட்ஸ் த டூ டீம்ஸ் 71st மினிட்ல. ஏதாவது நோட்டீஸ் பண்ணீங்களா இந்த கேம்ல? அதாவது பாயிண்ட்ஸ் இந்த இந்த பாயிண்ட் ஆஃப் த சீசன் வந்து ஜெயிச்சா போதும் அந்த மாதிரி நிலைமையில அந்த மாதிரி தான் ஆடினானுங்க. ஏன்னா அட்லீஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் 15-20 மினிட்ஸ் அன்டில் தர் ஆஃப் சைட் கோல் வந்து யார் வந்து 5th போராடுறா, யார் 16 பிளஸ் எதுவுமே கவலை இல்லாத மாதிரி தான் எனக்கே டவுட்டா இருந்துச்சு. யுனைடெட் மேல பெட்டர் சைட் பெருசா கிரியேட் பண்ணல, பட் தேர் மூவிங் தி பால் பெட்டர். செல்சியால எதுவுமே பண்ண முடியல அண்ட் ஒண்ணுமே பண்ண முடியல. and even second even after the offside goal கொஞ்சம் பெட்டரா we look a bit better, but we didn't really do much. but second halfல again it was the same story, but ultimately வந்து it had to take one moment of magic. ரீஸ் ஜேம்ஸ் வந்தா நல்ல ஒரு டர்ன், எக்ஸலன்ட் கிராஸ், குக்கரெல்லா ஒரு கோல். and குக்கரெல்லா ஜேம்ஸ் have been saving Chelsea's attack. எனக்கு குக்கரெல்லா தான் செல்சியோட ஹையஸ்ட் ஸ்கோரர் இன் 2025. அது வந்து ரித்தமேக் தெரியல, பட் அதான் உண்மை. லைக் வந்து பார்மர் ஸ்டங்கிட் அவுட், நெட்டோ வந்து சும்மா கீழே லைக் இந்த ஓடுனா அண்ட் உள்ள கிராஸ் அண்ட் யாராச்சும் மேல படுமா அப்படின்னு பட்டா ஓகே அந்த மாதிரி ஆடினா. டைரிக் ஜார்ஜ் ஐ ஃபெல் ஃபார் ஏன்னா அவன் பாலே போல. தி ஒன்லி ஒன் மோமெண்ட் வேர் he got the ball second halfல he tried to win a penalty, but ஒனோனா வந்து he took the ball first. so அது வந்து கரெக்ட் டிசிஷன் தான், பட் அவனுக்கு நான் ஃபீல் பண்ணேன். பட் அதை தவிர பெருசா அது அதான் லைக் 2-3 ஸ்டாண்ட் அவுட் பிளேயர்ஸ் இந்த கேம். மோய்சஸ் கைசேரோ, ஓ மை காட் வேற லெவலுங்க. லைக் வந்து போன வருஷம் அந்த பை தி வே ஹாப்பி பாச்சட்டினோ இண்டிபெண்டன்ஸ் டே எல்லா செல்சி ஃபேன்ஸ்க்கும். இதே நாள்ல போன வருஷம் அவன் சாக்கானா அந்த அந்த ஆள் வந்து அந்த ஆளோட கேவலமான மிட்ஃபீல்ட் செட்டப்பால கைசேரோ ஃபிளாப்னு நம்ப வச்சான். அவ்வளவு கேவலமா அந்த மிட்ஃபீல்ட் செட்டப். பட் நல்ல வேலை பார்த்து சாக் பண்ணி மரஸ்கோ கொண்டு வந்தாங்க. மரஸ்கோ வந்து now again still not convinced with him totally, but you're like okay ஏதோ ஒரு சரக்கு இருக்கு மன்சன்ட் அந்த மாதிரி சொல்லி நம்பலாம். கைசேரோ ஃபண்டாஸ்டிக். கோல்வில் வந்து he has stepped up in the last few games நல்லாவே. and வந்து குக்கரெல்லா ஸ்டஃப் and Sanchez also has been improving. like ஒரே ஒரு சேவ் தான் பண்ணி தான் இருந்துச்சு, but he has still improved. but like the thing is Sanchez ஓட என்னன்னா ஷார்ட் ஸ்டாப்பிங் ஓரளவுக்கு டீசென்டாவே பண்ணுவான், கிக்கிங்லாம் சுத்தமா வராது அவனுக்கு. அதான் ஒரு பெரிய தலைவலி. பட் வந்து ஓவராலா we just had to win and ஜெயிச்சிட்டோம். and வந்து given it was on a Friday night, like we played almost மத்தவங்களுக்கு முன்னாடி ப்ளே பண்ணதால ஓகே ஜெயிச்சிட்டோம். and it's in our own hands. இன்னத்துக்கு டாப் 5 ஆக்சுவலி ஆப் அப் பண்ணிருக்கணும். இப்ஸ்விட்சோட ஒரே ஒரு கேம் ஜெயிச்சு தான் டாப் 5 முடிச்சிருப்போம், பட் அதை பண்ணவில்லை. ஓகே, உங்க கேம் போறதுக்கு முன்னால யூ ஆர் கோயிங் டு ஃபாரஸ்ட் ஆடுறீங்க. பட் ஃபாரஸ்ட் வந்து போன வாரம் had to win PB to keep the race alive at least for the top 5 சாரி சாம்பியன்ஸ் லீக்க்கு. எப்படியோ வந்து ஜெயிச்சிட்டானுங்க. மார்கன் கிப்ஸ் வைப், மிலன்கோவிச் அண்ட் கேரட் போன் வந்து லாஸ்ட்ல வந்து 2-1 பண்ணா. பட் ஐ தாட் they were going to win. they were cruising down for most of the part. they were cruising. இந்த கேம்ல ஏதாவது நோட்டீஸ் பண்ணீங்களா? நத்திங் ரியலி. அதாவது சரி வெஸ்டம் அல்பாசப்பட்ட ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்க. it was not to be. ஏன்னா வெஸ்டம் பீச் தான் இருக்கானுங்க. their season is also over. Forest start to win and they won. so exactly even and much needed வேற, because அவங்க இருந்த அந்த not so good formக்கு they had to win that game and ஜெயிச்சானுங்க கரெக்ட்டா. so இப்போ வர ஃபாரஸ்ட் versus Chelsea. I think Chelsea drawn கூட not the worst result by the way. I think will still, I mean no actually I don't know. ரொம்ப ட்ரிக்கியா இருக்கு bro. ரொம்ப ட்ரிக்கியா இருக்கு. because என்ன பிரச்சனைனா 6th வில்லா இருக்காங்க. வில்லா play Manchester United which 100% is கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க. அதுல வில்லா டவுட்டே கிடையாது. 100% are going to win. so Chelsea have to win. question mark கிடையாது இல்ல. and Forest have to win as well to finish in the top hope. basically top 5 ஒரு ஃபைனல் மாதிரி இது. ஆமா, சோ பயங்கரமான கேமா இருக்க போகுது இது. ஆக்சுவலா this is the game of the week actually என் ஒபினியன்ல. so I mean it's PB உங்க prediction என்ன? it has to be a Chelsea prediction தான். என்னன்னா லைக் வந்து லைக் in games where we have felt under the pressure and we have come a bit unstuck. ஏன்னா நியூகாஸ்லவே வந்து both இந்த கேரபோ கப் and இதுல வந்து we were under pressure, we came unstuck, நல்லாவே ஆடல.
especially the way we started ரொம்ப கோல்ல ஸ்டார்ட் பண்ணோம் ம் and FA கப்ல பிரைட்டனோட we didn't start well ம் and இந்த கேமும் அந்த மாதிரி தான் தோணுது because we are coming up against a Forest team that are also fighting for something. எனக்கு அதுதான் யா வந்து that is what will show me எங்க இந்த டீம் இருக்குன்னு. ஓகே கேம்ஸ் தான் ஜெயிச்சிருக்கோம், ஓகே இட்ஸ் குட், பட் இந்த கேம் தான் எனக்கு தெரியும் ஓகே இந்த டீம் ம் டீமுக்கு இந்த மேனேஜருக்கு உண்மையிலேயே வந்து ஏதாச்சும் ஒன்று மென்டாலிட்டி ஒன்று இருக்கா இல்லையாங்கிறது. கண்டிப்பா பிகாஸ் வந்து பிகாஸ் ஃபாரஸ்ட் வி ஆல் நோ ஃபாரஸ்ட் நாட் கோயிங் பெருசா அட்டாக் பண்ணி இந்த அந்த கவுண்டர்ல மாதிரி அடிப்பானுங்க. டீம் ம் கண்டிப்பா கிடையாது. செல்சி வில் ஹேவ் 80-85% ஆஃப் த பால் மோஸ்ட் லைக்லி அண்ட் அதை வச்சு நாங்க என்ன பண்ணுவோங்கிறது தான் கேள்வி. ம் ஒருவேளை செல்சி ஃபர்ஸ்ட் ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னா ஐ திங்க் வீல் கேரி ஆன் அண்ட் வின் த கேம். அப்படி இல்லைன்னா இட்ஸ் அ லாங் டே. ஏன்னா நியூகாஸ்லோட ஏன்னா நியூகாஸ்ல் கேம் எப்படி இருந்துச்சுன்னா நியூகாஸ்ல ஜெயிச்சா கண்டிப்பா டாப் 5 ஓகே அப்படின்னு. ஏன்னா அப்படிதான் இருந்துச்சு. யா யா பிகாஸ் யா தட் வாஸ் a big 6-pointer அது. or even a பட் draw PB. I think draw would have also ஏதாவது ஒன்னு it would have put in your better இல்ல position ன்னு இல்ல தோணுது. டிரானா வந்து லைக் we would have been like 2 இல்ல பட் you may say that but drawனா ம் மேபி நியூ லைக் உங்களோட மேபி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்டென்சிட்டியோட ஆடிக்கலாமா இன்னும் தெரியல. ஐ டோன்ட் நோ லைக் யூ கேன் சே இஃப் பட்ஸ் அண்ட் மேபிஸ் பட் வின்னா கண்டிப்பா டாப் 5 இருந்தேன். ம் 2 நிமிஷத்துலயே அந்த குழி தோண்டி புதைச்சாச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து we didn't even come out of the blocks. ஏன்னா அந்த அளவுக்கு நியூகாஸ்ல் பிரஸ் பண்ணாங்க. யா அந்த அளவுக்கு நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் பிரஸ் பண்ணுவாங்களா எனக்கு தெரியல. பட் they'll most likely sit back and return leg மாதிரி தான் இருக்கும் ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ்ல பண்ண மாதிரி. லைக் ஓகே வந்து Chelsea will have the ball, they will have chances, it depends on whether they score. it can அந்த go மாதிரி very bad from bad to worse. ஏன்னா இந்த கேம் தோத்துட்டானுங்கன்னா in 3 days you have the conference league வேற. ஆமா so அதுதான் பெரிய so இதுல எனக்கு தெரியல. வந்து so சொல்லி வச்சிருக்கான் வந்து yeah பெட்டிஸ்க்கு வந்து இது இதுன்னு. அண்ட் இன்னொரு இது என்னன்னா தலைவன் ஆண்டனி டெய்லர் கரெக்டா வந்து எங்களை ஆண்டனி டெய்லர் போட்டு வச்சுட்டாங்க. வந்து மீன் ஐம் நாட் சமன் who goes on referees பட் எனக்கு தெரியல இது வந்து ஒரு சைனா என்னன்னு தெரியல. பட் ம் அல்டிமேட்லி we should still be good enough to beat Forest. yeah பண்ணுவோமா தெரியாது, ஷவுட் அவுட் பீடா. பட் okay உங்க prediction? பார்ப்போம். I don't see us winning and I want us to win but எனக்கு ஒரு draw 1-1 draw தான் தோணுது. I mean man ஜெயிச்சா செமையா இருக்கும் பட் and actually இன்னொரு விஷயம் என்னன்னா லைக் ம் வந்து all teams play at the same time yeah so yeah that எந்த டீமுக்குமே அட்வான்டேஜ் இல்ல வராதுங்கிறதுனால அட்வான்டேஜ் பட் ஆர் அந்த ஹோல் ஐடியா ஆஃப் இவங்க வந்து வேணுட்டே இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அந்த டைலமா அது எல்லாம் அந்த கட் அந்த கதையே பண்றதுக்காகவே. கிடையாதுங்க. சோ அந்த கதையே வராதீங்க. yeah பட் கிவன் தட் இப்ப நியூகாஸ்லுக்கு இல்ல ஆஸ்டன்வில்லாக்கு வேற ஏதாச்சும் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருந்தா மேபி ஓகே yeah கொஞ்சம் மேபி ஹெல்ப் பண்ணலாம்னு யோசிச்சேன். பட் நியூகாஸ்ல் will win and Aston Villa will certainly win. yeah So Chelsea ஜெயிச்சே ஆகணும் பட் ஐ நீங்க don't think டிரான்றீங்களா? I think we will draw. Have a sneaky feeling it's going to be 1-0 to Forest. I don't know, don't ask me why, but I don't know. புரியுது நானும் அதே மாதிரி நிறைய சொல்லிக்கிறேன் ஸ்னீக்கி ஃபீலிங் ஏன்னா because கேட்க last home game I don't know, I just feel like they will play little different ன்னு தோணுது. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ அதுதான் எங்களோட ப்ரெடிக்ஷன் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் vs செல்சி பற்றி. ஓகே அடுத்தது வந்து நம்ம யாரை பற்றி பேசுவோம்? நம்ம ஃபாரஸ்ட் பற்றி பேசியிருந்தோம் போன வாரம். ஃபாரஸ்ட் வெஸ்டாம் ஆடினாங்க. ஸோ வெஸ்டாமோட கேம் பார்ப்போம். இப்ஸ்விச் டவுனோட ஆடுறானுங்க. லாஸ்ட் கேம் ஆஃப் தி சீசன், நாட் அ பேட் கேம் டு பிளே. பட் என்ன வெஸ்டாம் ஜெயிச்சா ஐ திங்க் தே கேன் கோ 3 points ahead. இங்கே அங்கே மேபி டிபெண்டிங் ஆன் ஹவு வுல்வ்ஸ் பிளே ஒரு பொசிஷன். ஸோ மோர் மணி. ஸோ தெரியல. ஐ திங்க் வெஸ்டாம் மைட் வின் த கேம், ஹூ நோஸ். நான் வந்து குவிக்கா ஐல் சே ஐ டோன்ட் நோ 2-1. நோ ஆக்சுவலி யூ நோ வாட், இப்ஸ்விச் ஆக்சுவலி வில் பிளே ஃபார் சம்திங்னு தோணுது. லாஸ்ட் ஹோம் கேம் in the Premier League and they haven't been really bad. லாஸ்ட் கேம் பிஃபோர் யுவர் ஃபேன்ஸ் ரெலிகேட் ஆகும் மணி. சோ அது ஒரு கண்டிப்பா that might give something. So yeah so I சொல்லிக்கிறேன். yeah நான் 1-0 to Ipswich ன்னு சொல்லிக்கிறேன் ஹோப்ஃபுல்லா. let's see what happens. Ipswich 1-0. especially Ipswich வந்து போன வாரம் வந்து ஐ திங்க் 2-0 தோத்துட்டானுங்க லெஸ்டர் சிட்டியோட. அதுதான் எனக்கு ஷாக்கிங்கா இருந்தது. எப்படா 2-0 லெஸ்டர் சிட்டியோட எல்லாம் தோத்துங்க. பிரீமியர் லீக் கோல். yeah exactly, but I think that was a homecoming game வரல. அது அவங்களோட லாஸ்ட் I think game at what is that stadium, King Power Stadium la King Power Stadium la. And yeah, Vardy has scored more than 200 goals left for Leicester City. Rare level. And phenomenal legend of the Premier League, literally rare level. So yeah, we'll see where he ends up. Actually we'll see where he ends up. Premier League team ஆடுவானான்னு பார்ப்போம்.
பட் அந்த கேம்ல பெருசா எதுவும் பேசுறது இல்லை. ஐ திங்க் அதர் தென் தட் ஐ டோன்ட் திங்க் ஸோ. அந்த ஒரு விஷயம் தான் மெயின். அந்த ஒரு விஷயம் தான். ஸோ ஏஎஃப்சி பர்ன்மவுத் லெஸ்டர் கேம் பார்க்கறதுக்கு முன்னால லெட் சி சிட்டி வந்து ஆப்வியஸா ஃபைனலுக்கு அப்புறமா 2-0 சாரி 3-1 அடிச்சானுங்க பர்ன்மத்தை. மார்மூஷ் வித் ப்ராபப்ளி கோல் ஆஃப் த சீசன் இந்த கேம்ல. அண்ட் கேடிபி வந்து மிஸ் ஆஃப் த சீசன் லிட்டரலா. அன்ஃபார்ச்சுனேட்லி லாஸ்ட் கேம்ல எக்ஸாக்ட்லி பர்ஃபெக்ட் ஃபேவல் வந்திருக்கலாம், பட் வரல. Bournemouth வந்து ஐ மீன் ஐ நியூ Bournemouth were going to lose ஆக்சுவலா பிகாஸ் சிட்டியோட லாஸ்ட் கேம் எட்டிஹாட்ல இந்த சீசனுக்கு. ப்ளஸ் இப்போதான் வந்து எஃப்ஏ கப் ஃபைனல் தோத்தானுங்க. ஸோ ஐ ஹேட் ஃபீலிங் தோத்துருவானுங்க, அது வந்து பெருசா எதுவும் இருக்காது. ப்ளஸ் 2 ரெட் கார்டு வேற இந்த கேம்ல, கோவச்சிச்சு ஒரு ரெட்டு, குக்குக்கு ஒரு ரெட்டு. ஸோ யா, ஏதாவது யோசிச்சிங்களா இந்த கேம்ல, ஏதாவது நோட்டீஸ் பண்ணீங்களா? ராட்ரி இருந்தா அப்படி ஃபார் தி லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ், அது ஒரு நல்ல சைன். ஐ மீன் ஈவன் தோ இட்ஸ் லேட், அட்லீஸ்ட் இந்த சீசன் தான் அது வரல, அட்லீஸ்ட் கடைசி வாட்டி ராட்ரியாவது பாத்துருவோம். அட்லீஸ்ட் வந்து ஒரு அஷ்யூரன்ஸ் வரும், ஓகே இன்னும் 9 நாள் வெளியே இருக்க மாட்டான் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது. சோ அண்ட் மார்மூஷ் வந்து லாங் ஷாட் கெப்பா பார்த்தான், தலைவன் வந்து லாங் ஷாட்னாலே விட்டுருவோம். அப்படி நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், லாங் ஷாட் வந்தாலே தலையை உள்ள விட்டுருவான். நல்ல பால் தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பட் கெப்பா அண்ட் லாங் ஷாட்ஸ் ஆர் நெவர் அ ஸ்டோரி. அது வந்து ஒரு இதுதான். பட் அதான் சிட்டி ஹேட் டு வின் டு கன்ஃபார்ம் அண்ட் ஐ திங்க் மோர் ஆர் லெஸ் தே நவ கன்ஃபார்ம். ஐ திங்க் அவங்க டிராப் பண்ணா போதும்னு நினைக்கிறேன் கடைசி கேம். சோ நவ தே சோ சிட்டி ஹேட் டு வின், தே ஒன், அவ்வளவுதான். யா, ஸோ போர்ன்மத் கேம் முதல்ல பார்த்துருவோம். போர்ன்மத் ஆர் பிளேயிங் லெஸ்டர். போர்ன்மத் வந்து 11th இருக்கிறாங்க, தெரியல ஒரு யூரோப்பியன் பொசிஷன்லாம் சேலஞ்ச் பண்ற மாதிரி எதுவுமே இல்லை. பட் ஐ திங்க் லெஸ்டர் ஆடுறானுங்க, ஸோ லெஸ்டரை தோக்கச்சிருவாங்கன்னு தோணுது எனக்கு. நான் வந்து சிம்பிளா ஒரு 2-0 டு லெஸ்டர், சாரி போர்ன்மத்னு சொல்லிக்கிறேன் நான். சேம் 2-0 டு போர்ன்மத். ஓகே, இந்த கேம் பார்ப்போம். ஃபுல்லம் மேன் சிட்டி. ப்ரோ ஃபுல்லம் வந்து புரிஞ்சிக்கவே முடியல ப்ரோ என்னால. இது லாஸ்ட் கேம் அட் கிரேவன் காட்டேஜ். ஸோ இந்த கேம் சிட்டி தோத்துட்டானுங்கன்னா கொஞ்சம் இட் மேக்ஸ் த டாப் 5 ரேஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ எனக்கு தெரியல ஃபுல்லமுக்கு வந்து மினரல்ஸ் இருக்கா மேன் சிட்டி அடிக்கிறதுக்கு. இல்ல, ஐ டோன்ட் திங்க் சோ. ஐ மீன் இருந்தா நல்லா இருக்கும், ஒரு ஃபைட் கொடுப்பாங்க பிகாஸ் இட்ஸ் தி லாஸ்ட் ஹோம் கேம் ஃப்ரண்ட் ஆஃப் தி ஃபேன்ஸ்ங்கனால. பட் அதோட ஐ டோன்ட் see சிட்டி லூசிங். சிட்டி will maybe Rodri might start the game and play for 90 minutes. So அதனால மேபி அந்த யூசுவல் மேன் சிட்டி ஓட இது பார்க்க வாய்ப்பு இருக்கு. And I think City will win that one, bro. 3-1, 4-1 வாய்ப்பு இருக்கு சிட்டிக்கு. Definitely. Last 20 gamesல City has won 18 games and 2 draws. So Fulham ஜெயிச்சதே இல்ல லாஸ்ட் 20 கேம்ஸ்ல. நானும் வந்து I'll say City 3-1 ன்னு சொல்லிடுறேன் ப்ரோ. ஃபுல்லம்லாம் வந்து எதிர்பார்க்காத சிச்சுவேஷன்ல வந்து எப்படியோ ஜெயிச்சுறானுங்க. போன வாரம் பிரென்ட்ஃபோர்ட் இல்ல ஒண்ணும் இல்ல, இதே ஃபுல்லா மாஸ்டர்ல விளையாடுறாங்கன்னா மேபி ஏதாவது ட்ராப் பண்ணிப்பானுங்க. அப்சல்யூட்லி, கண்டிப்பா வெரி வெரி குட் சான்ஸ் ஆஃப் தட் ஹேப்பனிங். ஸோ யா, அடுத்தது வந்து நம்ம இந்த கேம் பார்ப்போம். லெட்ஸ் சி யாரை பார்க்கலாம். வில்லா கேம் பார்ப்போம் ப்ரோ. வில்லா 2-0 against Tottenham. We knew that was going to happen. Tottenham வந்து they were concentrating on Europa League நம்ம சொன்ன மாதிரி. யா சரி, ஓகே. நான் 30 நிமிஷமா வில்லா எதுவுமே பண்ணல, பட் ஃபர்ஸ்ட் கோல் அடிச்சோனே தெரிஞ்சு மூவ்ட்டேன் நான், இது was no use. எக்ஸாக்ட்லி. ஸோ ஆஸ்டன் வில்லா வந்து இந்த வாரம் ஆர் பிளேயிங் Manchester United at Old Trafford though. So do you think it has anything? இல்ல ஏன்னா இன்னைக்கு தான் வந்து ஃபைனல் தோத்துருக்கானுங்க. யூ திங்க் ஏதாவது ஒரு அர்ஜென்சி காமிச்சு ஏதாவது பண்ணுவாங்களா? பட் இந்த கேமும் தோத்துட்டானுங்க, fans will be furious. PV they have not even reached 40 points. அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கிரிமினல் அஃபென்ஸ். அதெல்லாம் crazy man. இந்த பாயிண்ட்ல 40 பாயிண்ட்ஸே வராதுங்கிறது வந்து ஒரு கொடுமை. வந்து கிரிமினல் அஃபென்ஸ். அதெல்லாம் வந்து you could have been relegated in previous seasons இல்ல. ஆமா, அது ஒண்ணும் இல்ல. கீழ இருக்கிற மூணு டீம் வந்து கொஞ்சம் சூடு சொன்ன வந்ததுன்னா ஸ்பர்ஸ் யுனைடெட் வந்து ரெலெகேஷன் ஃபைட்ல போயிருப்பானுங்க. பட் இல்ல. பட் I think Villa will win because Villa obviously they have to winங்கறனால அந்த urgency Villa டன் தெரியும். And United வந்து they may have slight urgency because last home game fans இருப்பாங்க தெரியாது. Like generally they always say the match going fans are kind of like the இது ஒன்னும் சப்போர்ட்டிவா அவங்களே வந்து I don't think they will support enough. I won't be surprised if Old Trafford is empty. Like I won't say full empty but at least ஒரு
half empty or if you see empty seats around, don't be surprised. ஸோ அந்த அந்த மாதிரி எம்டி அந்த எம்டினஸ் வந்து யாருக்கு ப்ரொடெஸ்ட் மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க? ஹூ ஆர் தே சென்டிங் அ மெசேஜ் டு ஃபேன்ஸ்? டீமுக்கா, ஹைரார்கிக்கா, மேனேஜருக்கா, ராட்க்ளிஃப்கா, கிளேசர்ஸுக்கா? ஏன்னா வந்து லைக் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல உள்ள உட்காந்து கிளேசர் அவுட் கட்டிட்டாங்க. டேய் ஸ்டேடியம் குள்ள உட்காந்து கிளேசர் அவுட் கத்துறீங்க, எல்லாம் லூசு மாதிரி இருக்கு. லைக் வெளியே லைக் இல்ல பிபி, பட் இந்த சிச்சுவேஷன் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் who do you put it on? இந்த நான் சொல்றேன். எல்லாமே bro, மேனேஜர் you can put on every manager, players, the because I think and the transfer window that they had was not a bad transfer window in terms of who they got in. Like I don't think it was bad, but நீங்க என்னதாலும் சொல்லலாம், but Man United should not be finishing 16th. Man United should not be having 39 points at this stage of the season. பண்ணவே கூடாது. எவ்வளவு கேவலமா இருந்தாலும் மாய்ஸ்ட பாத்துக்கானுங்க, ராக்னிக் பாத்துக்கானுங்க. ஈவன் ஓலே at some of his worst times he never 39 பாயிண்ட் முடிச்சதே இல்ல. லைக் 10 கூட even 10 லைக் 39 பாயிண்ட்ஸ் ஒத்துக்கவே முடியாது. Like வந்து I don't agree with this. So he needs his own window, he needs his own players. No, இருக்கிற பிளேயர்ஸ் வச்சு ஏதாவது கொண்டு வரணும் உன்னால. Are you saying that அவங்க பிளேயர்ஸ் வந்து அவனுக்கு கொடுத்தா டோட்டலா டர்ன் அவுட் பண்ணி அட்லி வேற ஏதாவது பண்ணாங்கன்னா கிடையாது? பிகாஸ் ஃபுட்பால் there is no guarantee in sport. And on top of that he got rid of Rashford too. அது எப்படின்னா I thought there was a permanent saying loan தான் bro, but it's one of those things where they want to get as in மேனேஜரை பேக் பண்ணிருக்காங்க இந்த சிச்சுவேஷன்ல. ஹைரார்கி ஹஸ் பேக் தி மேனேஜர். அத சொல்றேன். see Rashford, if you want to get rid of Rashford, okay, but யாராச்சும் ரீப்ளேஸ்மென்ட் கொண்டு வாங்க. கெட்டிங் rid இப்போ வந்து நிறைய பேர் சொல்றாங்க Rashford இருந்தா பண்ணிருக்கலாம், அது பண்ணிருக்கலாம். hindsight is always a beautiful thing. ஏன்னா என்னன்னா I never லைக் வந்து சரி நான் விட்ட நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன். டென்னாக்கு சாக் பண்ண தப்பே கிடையாது, ராஷ்வர் விட்ட தப்பே கிடையாது. பட் ரீப்ளேஸ் பண்ண கரெக்டா கொண்டு வரணும். அது அவங்க பண்ணல அன்பார்ச்சுனேட்லி. அண்ட் வந்து அதாவது என்னன்னா ஹாய்லண்ட் கிட்ட அப்படி என்னதான் மனுஷன் பாக்குறான் எனக்கு சத்தியமா தெரியல. எனக்கு பிபி எனக்கு சத்தியமா தெரியல எனக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் யூ won't believe I know some United fans who used to defend ஹாய்லண்ட். எனக்குலாம் I'm like, how can you defend him, man? அவன் எதுவுமே ஒழுங்கா பண்றது இல்லை. He doesn't have a good touch, he doesn't have a good ஒரு ஸ்ட்ரைக்கர் இன்ஸ்டிங், ரன்ஸ் எடுக்கிறதுக்கு, ஹோல்ட் அப் பிளேல எதுவுமே இல்ல. எப்பறா இவனை டிஃபெண்ட் பண்றீங்க? இல்ல it took them இல்ல இது என்னன்னா they signed him on the back of only scoring 9 goals in one season in Serie A. அதுக்கு 72 மில்லியன் கொடுத்தாருங்க. And when they took I think he had like 2 patches of 16 games where he didn't score a single goal. He took that to realize that he's a bad striker. He first கண்டுபிடிச்சிருக்கலாம். ஒரு நல்ல ஒரு ஒரு லாஸ்ட் சீசன் நடுவுல ஒரு டாச் இருந்ததுங்க. I think he scored in like 4 or 5 games in a row where he was on decent form. But தெரியல யுனைடெட் லைக் அல்டிமேட் மேனேஜர் என்னன்னு சொல்லலாம். லைக் இந்த பிளேயர்ஸ் எல்லாம் அது இதுன்னு. But you cannot be at 39 points this season, bro. Like when he took over from Ten Hag, I think they were like they were only like some points behind top 4 or top 6 அந்த மாதிரி தான். Yeah, because Ruud van Nistelrooy won a few games actually. அவன் 3 games ஜெயிச்சான். ஆமா அவன் ஏதோ ஜெயிச்சான் அவன். But most of it has to be on the manager தான் bro, because 100%. You cannot have 39 points in the point of season. I am sorry. கண்டிப்பா இதுல வர ஒரு இந்தியன் யூடியூபர் வந்து ஒருத்தன் வந்து ஆர்சனல் ஃபேன்ஸ் ஆர் வெரி காக்கி, ஒரு இந்தியன் யூடியூபர், அவன் பேர் மறந்துட்டேன். I don't know what his name is. Yeah, some guy I don't know was wearing glasses. தெரியும், செம்ம பாப்புலர் அவன். Yeah, I don't care who he is, but அவன் வந்து என்னன்னா அவன் ஒரு ஃபுல் வீடியோ வேஸ்ட் பண்ணான் லிட்டரலா ஆர்சனல் பத்தி. I think he should have worried about his own team. சாரி ப்ரோ, நீங்க கட் ஆயிட்டீங்க, கேக்கல நீங்க பேசுறது. வீடியோ அப்படியா? தெரியல. ஒண்ணு அது ஒண்ணு, அதுக்கு ரெஸ்பான்ஸா டக்ஸ்னு ஒரு யூடியூபர், இந்த ஃபுட்பால் வித் டக்ஸ் குளோபல் ஆஃபீஸ் பாத்துப்பீங்க ட்விட்டர்ல. அவரும் ஆர்சனல் ஃபேன், ஆர்சனல் ஹிந்தி பண்ணவன். அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தா அப்படி I think he also later the video, because I think comments வந்து I think he saw certain comments that were very bad
இந்த யூடியூப் லைக் காமெண்ட்ஸ் டெலீட் பண்ணிக்கலாம், பட் ஐ டோன்ட் திங்க் தட் வீடியோ இஸ் ஆல்சோ தட். ஸோ ஒரு பெரிய ஒரு காமெடி பீஸ் அது. அது Yeah, வந்து I think United fans know the thing. Problem with United fans, see not all of them, see not all of them. இல்ல Again, இல்ல I don't want to say all of them. எனக்கு பேண்டர்ல பிரச்சனையே இல்ல. நீ Yeah, வந்து exactly. I'll take banter, no problem. Banter, fine. But their obsession is with other teams who are actually Arsenal, maybe Chelsea, because அது எல்லா ஃபேன் பேசஸ்க்கும் சொல்லலாம் ப்ரோ. லைக் வந்து எல்லா ஃபேன் பேஸ்க்கும் சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு இது. அது என்ன யோசிச்சு பண்ணான்னு தெரியல, பண்ணிட்டான். அது டெலீட்டும் பண்ணான். எதுக்கு தேவையில்லாத ஒரு ஆணி. yeah. But anyway, Anyways, I just saw him. He's still live on YouTube. oh yeah, okay. Yeah. ஒன்னும் யுனைடெட் டாட்னம் வாட்ச் எல்லாம் முடிச்சுட்டு he's still live. மேட்ச் முடிஞ்ச 2 hours ஆயிடும், he's still live. அந்த அளவுக்கு வந்து மனுஷன் Yeah. இதுவா அப்படி. Exactly. But But anyway, அதான் வந்து coming back to இது, Villa should win. Villa will win. ஒரு வந்து நானும் அதான் நினைக்கிறேன். பண்ண க்ளீன் ஷீட். I think இது எமி மார்டினஸ் லாஸ்ட் கேம் வேற. I don't think எமி மார்டினஸ் is continuing with Villa. Whether he go to Saudi or anywhere, I don't know. You're right. Given a Saudi chance, தான். I would take him because I rate Emi Martinez. So He's a good goalkeeper, man. Really Yeah, good goalkeeper. என்னதான் அவன் ஸ்டேட் ஆன்டிக்ஸ் என்னதான் 1008 சொன்னாலும் நல்ல Arsenal made a mistake of prioritizing Leno over Martinez அந்த டைம்ல. அது வந்து ஒரு definitely a big mistake, especially அவன் ஹோம் grown வேற, because அவன் அகாடமில 14-15ல வந்தான் ஹேலண்டுக்கு. But yeah, I think Villa are going to win too, bro. நானும் வந்து க்ளீன் ஷீட் வர பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல, பட் I think United will score and Villa 3-1 Villa. 3-1 Villa. நானும் ஆக்சுவலா அதே தான் யோசிச்சேன். நானும் வந்து I'll say 3-1 to Aston Villa. I think அதோட ஏதாவது கேம் மிஸ் பண்ணோமா நம்ம? Any other fixtures? I don't think so. எல்லாம் Brighton, yeah. Brighton against Spurs. So Spurs probably on the beach, PB, and yeah, அவனுங்க வந்து It doesn't matter. The only thing is that stadium will be buzzing, அவ்வளவுதான். 100%. Stadium outside the stadium ஒரு இது கரகோஷத்தோட அட்மாஸ்பியர் இருப்பாங்க. Possibly last game for Heung-min Son. Yeah, possibly even Ange. Who knows? அது தெரியல. அது மேபி மேட்ச்க்கு அப்புறம் சைலண்டா போட்டு ஸ்டார்ட் பண்ணாம possibly even for Romeroன்றாங்க. மேபி தெரியல, அது என்ன தெரியல. கண்டிப்பா சானுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஃபார்வல் மாதிரி ஏதாவது பண்ணுவானுங்க. And yeah, maybe Spurs might win. I don't know. Not that it matters, but yeah. Anyway. Yeah, I really don't know, bro. எனக்கு இந்த கேம் எப்படி கால் பண்ணனும்னே தெரியல. I think draw இருக்கும்னு நினைக்கிறேன். I think 1-1 drawோட முடிச்சுப்பானுங்க. ஒரு Spurs win 2-1 அப்படினு சொல்லிட்டு. I mean, they have had a terrible Premier League season. Let's be honest. They have had 21 losses. Not that they will care. No, they would have care பண்ணிருப்பானுங்க. இன்னைக்கு தோத்துந்தா கேர் பண்ணிருப்பானுங்க. It would have been the worst season. அதுதான். But yeah, I mean, somehow they have saved their season இன்னைக்கு இந்த இதோட. But yeah, Spurs have won a trophy after so long. And PB அதோட ஃபைனல் கேம் வீக்கு போறோம். Let's see what happens. சாம்பியன்ஸ் லீக் உங்களுக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, பாப்போம் என்ன நடக்குதுன்னு. லெட்ஸ் see. That's the game of the week for sure. Forest versus Chelsea. But அதோட anything else to add? This been a long season. இது வரைக்கும் எல்லா எபிசோடையும் பார்த்த எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. வாரம் இந்த மாதிரி நாங்க ட்ரை பண்றோம் அந்த மாதிரி போறதுக்கு. நானும் வந்து அனிருத் ப்ரோவோட நானும் என் சைட்ல ட்ரை பண்ணேன் நானு ரெகுலரா போடுறதுக்கு. ஸோ been a long season. எங்களோட கூட உட்காந்து பார்த்ததுக்கு நன்றி. என்ன மறக்காம லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை, ரொம்ப முக்கியமா. அண்ட் மறக்காம ஷேரும் பண்ணுங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும், யாராச்சும் பாக்குறாங்கன்னா. அண்ட் keep supporting, அவ்வளவுதான். Yes, please keep supporting and subscribing. And PB ஓட சேனல் வந்து subscribe பண்ணுங்க. I think the content which you do with Anirudh bro வந்து நல்லா இருக்கு ஆக்சுவலா. எஸ்பெஷலி ஒரு இன்னொரு ஃபேன் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் கேட்கறதுக்கு வந்து நல்லா இருக்கு. செல்சி தமிழ் ஃபேன்ஸ், ஐ திங்க் பிபியோட ஃபேனல் பிபி டாக்ஸ் வந்து ஒரு நோ பிரெய்னர்னு தான் சொல்லுவேன் நான். ஸோ அவரோட சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வில் புட் இட் இன் தி டிஸ்கிரிப்ஷன். அண்ட் பிபி அதோட ஃபைனல் கேம் வீக் I will see you later, my friend. Thank you. And மக்களே, பிபி சொன்ன மாதிரி ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் கண்டினியூ டு சப்போர்ட் அஸ். நாங்களும் வந்து we are trying to do different more and more content தான், அட்லீஸ்ட் இந்த தமிழ் ஃபுட்பால் ஸ்பேஸுக்கு. ஸோ மக்களே, தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வாரம் சந்திப்போம். பை பாய். கண்டிப்பா.